ஏறத்தாழ 93.8% தேர்ச்சி விகிதம். முதலிடத்தில் சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி. கடந்த மார்ச் ஏப்ரல் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது 2.25% கூடுதலாக உள்ளது. எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் 1ஆக இருப்பார்கள் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதத்தை எங்களால் பார்க்க முடியுது என்பதை நான் பெருமையுடன் இப்போ ஜென்ரலாக நான் ஒன்று கேட்குறேன் சார், எங்கள் பிள்ளைங்க இப்போ எக்ஸாம் எழுதுறாங்க, எங்கள் டீச்சர்ஸ் பாடம் நடத்துகிறாங்க, சரியா? இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார், எங்களுக்கு இல்லை ஒன்றும் சார், இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்க யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? 91லேருந்து 99 மார்க் 104 பிள்ளைங்க எடுத்திருக்காங்க இந்த ஸ்கூலை சார்ந்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் இயரே அதே மாதிரி சந்தேகப்படுங்களா? சார் பரவாயில்ல சார், ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் சார், இதை விடுங்க சார், நம்ம பெருமையாக பேசுவோம் சொல்ல மாட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு சந்தேக பறவை மேலே திருப்பிட்டாங்க, ஆளாளுக்கு சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பித்தாங்க. அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யாரெல்லாம் அந்த சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்டில் யார் இருந்தால், இப்போ நீங்கள் மால் ப்ராக்டிஸோ லீக்கேஜோ அப்படின்னு அப்படி ஒரு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இம்மிடியட்டாக அந்த எக்ஸாம் நடந்த எனக்கு ஈவினிங்காக முதலமைச்சர் மூலமாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறோம். தேங்க்யூ. இன்றைக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புக்கான ரிசல்ட்டை வெளியிடக்கூடிய நாள். அதில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, பகுப்பாய்வினுடைய சுருக்கத்தை உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்கிறது தான், வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்யாது, அதை தாண்டி நம்முடைய தனித்திறமைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுடைய துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேர்ச்சி பெற முடியாதவர்களுக்கென்று இன்றைக்கு அரசாங்கம் உங்களுக்கென்று ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமே வச்சுருக்கிறாங்க. உடனடியாக அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுவதற்குள்ளாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த ஆண்டே 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கான அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு, இந்த பகுப்பாய்வினுடைய சுருக்கம் என்பது தேர்வு எஸ்எஸ்எல்சியோட ஃபஸ்ட்டு இது சொல்கிறேன் நான். தேர்வு நடைபெற்ற நாட்கள் 28/3/2025 முதல் 15/4/2025 வரை. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் 16/5/2025. தேர்வு எழுதிய மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,71,239. மாணவர்களின் எண்ணிக்கை 4,35,119. மாணவர்களின் எண்ணிக்கை 4,36,120. தேர்ச்சி விவரங்கள்: தேர்ச்சி பெற்றவர்கள் 8,17,261, ஏறத்தாழ 93.8% தேர்ச்சி விகிதம். இதில் மாணவியர் 4,17,183, 95.88% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 4,78,000, அதாவது 91.74% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 4.14% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் 15,652. கடந்த மார்ச் ஏப்ரல் 2024 ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,94,264. தேர்ச்சி பெற்றோர் 8,18,743. தேர்ச்சி சதவீதம் 91.55. கடந்த மார்ச் ஏப்ரல் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது 2.25% கூடுதலாக உள்ளது. கூடுதல் விவரங்கள்:
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை 12,485. இவற்றில் மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 7,555. உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 4,930. 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 4,917. 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 1,867. பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவிகிதம் என்பது அரசு பள்ளிகள் 91.26%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.63%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 97.99%. பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம்: இருபாலர் பள்ளிகள் 94.06%, பெண்கள் பள்ளிகள் 95.36%, ஆண்கள் பள்ளிகள் 87.84%. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 7.52% கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 6.22% கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். பாடவாரியான 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவிகிதம்: தமிழ் பாடத்தில் இதுவரைக்கும் 98.09% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 8 மாணாக்கர்கள் 100% பெற்றிருக்கிறார்கள், 100 மார்க் பெற்றிருக்கிறார்கள். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் 346 மாணாக்கர்கள் 100%, கணிதம் 1996 மாணாக்கர்கள் 100%, அறிவியல் 10,838 மாணாக்கர்கள் 100%, சமூக அறிவியல் 10,256 மாணாக்கர்கள் 100%. அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: முதல் மாவட்டம் சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, திருச்சி, தூத்துக்குடி. தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 12,290. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 11,409, 92.83%. தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 237. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 230, 97.05%. தேர்வெழுதிய தனித்தேர்வர்கள் எண்ணிக்கை 23,769. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 9,616, 40.46%. 11ஆம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள். தேர்வு நடைபெற்ற நாட்கள் 5/3/2025 முதல் 27/3/2025 வரை. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் 16/5/2025. தேர்வெழுதிய மொத்த பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,07,098. மாணவரின் எண்ணிக்கை 4,24,610. மாணவர்களின் எண்ணிக்கை 3,82,488. தேர்ச்சி விவரங்கள்: தேர்ச்சி பெற்றவர்கள் 7,43,232, 92.09%. மாணவியர் 4,03,949, 95.1% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 3,39,283, 88.7% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 6.43% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் 11,025. கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்வெழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,11,172. தேர்ச்சி பெற்றோர் 7,39,539. தேர்ச்சி சதவிகிதம் 91.17%. கடந்த மார்ச் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி 0.92% கூடுதலாக உள்ளது. கூடுதல் விவரங்கள்: மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 7,558. 100% தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகள் எண்ணிக்கை 2,042. 100% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 282. பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவிகிதம்: அரசு பள்ளிகள் 87.34%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.09%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.03%. பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம்: இருபாலர் பள்ளிகள் 92.4, பெண்கள் பள்ளிகள் 95.02,
ஆண்கள் பள்ளிகள் 83.66%. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 11.36% கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 8.74% கூடுதலாகவும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். முக்கிய பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவிகிதம். தமிழில் 97.2% தேர்ச்சி, 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர் எண்ணிக்கை 41. இப்படி ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் என்று ஒவ்வொரு விதத்திலும் எத்தனை மாணாக்கர்கள் 100க்கு 100 வாங்கியிருக்கார்கள் என்கின்ற அந்த செய்தி குறிப்பும் உங்களிடம் அது வழங்கப்படும். ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை 8446. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 582. பிரிவு வாரியாக தேர்ச்சி சதவீதம், எந்த குரூப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ்? அறிவியல் பாடப்பிரிவுகளில் 95.08%, வணிகவியல் பாடப்பிரிவுகள் 87.33%, கலைப்பிரிவுகள் 77.94%, தொழில்பாட பிரிவுகள் 78.31%. அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள். முதல் மாவட்டம் அரியலூர் மாவட்டம், இரண்டாவது ஈரோடு, விருதுநகர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி. அரசு பள்ளி மாணாக்கரின் அதிக தேர்ச்சி சதவிகிதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள். முதல் மாவட்டம் அரியலூர், பிறகு ஈரோடு, நாகப்பட்டினம், விருதுநகர், சிவகங்கை. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 9205, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 8460, ஏறத்தாழ 91.91%. தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 125, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 113, 90.4%. தேர்வு எழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை 4326, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 950, 21.96%. 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க இப்போயே நீங்கள் உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். +1 பொறுத்த வரைக்கும் 2 மணியிலிருந்து உங்களுடைய தேர்ச்சிக்கான அந்த முழு தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 10ஆம் வகுப்பு SSLC மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 2025 பொதுத் தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல் வழங்குதல், விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல், ஜூலை 2025 துணைத் தேர்வுகள் நடத்துதல் குறித்த அறிவிப்புகள். 10ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு மேல்நிலை கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 மாணாக்கர்களுக்கு மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் 19/5/2025 முதல் அனைத்து பள்ளிகளும் www.dge.tn.gov.in இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 மாணாக்கர்கள் தங்களது விடைத்தாள் நகல் கோரி ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் 20/5/2025 முதல் 24/5/2025 வரை பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். தேர்வில் தேர்ச்சி பெறாத, வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதி 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 துணைத் தேர்வினை 4/7/2025 முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தேர்விற்கான கால அட்டவணை 16/5/2025 அன்று வெளியிடப்படும். துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும், தனித் தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் 22/5/2025 முதல் 6/6/2025 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்ச்சி சதவிகிதம் என்று வரும்பொழுது அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளி, தனியார் பள்ளிகள் என்று அனைத்து பள்ளியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதம் அதிகமாக வேண்டும். நம்முடைய மாணாக்கர்கள் எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியில் இன்றைக்கி அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ, ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இன்றைக்கி ஒரு நம்பர் 1 ஸ்டேட்டாக, நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே
நம்பர் 1ஆக இருப்பார்கள் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதத்தை எங்களால் பார்க்க முடிகிறது என்பதை நான் பெருமையுடன் எடுத்து சொல்கின்றேன். +2 கெமிஸ்ட்ரி தேர்வில் ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண், அது ஒரு சஸ்பெக்டாவே இருக்கு சார். விசாரணை போயிட்டு இருக்கீங்களா? எந்த லெவல்ல இருக்கு? அப்போ ஒரே ஸ்கூல்ல 424 பேர் சென்டம் ஆகியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்கிறாரு. இப்போ ஜென்ரலாக நான் ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட. எங்கள் பிள்ளைங்க இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, எங்கள் டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிறாங்க, சரியா? இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? நீங்கள் வந்து ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க, நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம். பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான். வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை வந்து பெருமையாக பேசுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார், எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுதான் எங்களுக்கு சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா? இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? 99லேருந்து 99 மார்க்கு 104 பிள்ளைங்க எடுத்திருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்திருக்காங்க. அப்போ லாஸ்ட் இயரையும் அதே மாதிரி சந்தேகப்படுவீங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சார் பரவாயில்ல சார் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் சார் இதை விடுங்க சார் நம்ம பெருமையாக நம்ம பேசுவோம் ஏன் சொல்ல மாட்டீங்க? அது நீங்கள் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி அந்த வந்து கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்கள வந்து 167 பிள்ளைங்க 100க்கு 100 வாங்கின்னு சொன்னால் அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்லையும் சரி மேத்தமெட்டிக்ஸ் சரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 90 98 மார்க் எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அப்போ வந்து அதுலேருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா? ஸோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பத்திரிக்கையில் வந்துருச்சு. பத்திரிக்கை வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்காது. விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுகளாக அதெல்லாம் சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு சந்தேக பறையின மேலே திருப்பிட்டாங்க, ஆளாருக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்ட என்கொயரியில் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்டில் யார் இருந்தால், யார் டிஓவாக இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யார், அங்கே இருந்த சூப்பர்வைசர் யார், அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தவங்க, அந்த சூப்பர்வைசர் உள்ளபடியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சரா, இப்படி கிட்டத்தட்ட 100 பேரை கொண்ட ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இது என்கொயரியை நாங்கள் முடிச்சுட்டோம் நாங்கள். பட் இருந்தாலும் நான் விடமாட்டேன். திருப்பி அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் சப்போஸ் உள்ளபடியே அந்த 167 பேர் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த 100 100 வாங்கியிருக்காங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அப்படின்னா அந்த மாடல் நம்ம எடுத்துகிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிள்ளைங்க 100 100 வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்வோமோ அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரையும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் கண்டிப்பாக அந்த செய்தி வரும்பொழுது உள்ளபடியே எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் எடுத்துனேன். நம்ம ஆர்டி இதை பற்றி இப்போ லாஸ்ட்டு +2 நடக்கக்கூடிய மால் ப்ராக்டிஸ் அது மேலே எடுக்கக்கூடிய தேர்வுத்துறை அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் எனக்கு தெரிஞ்ச கடந்த நூற்றாண்டு காலமாக தேர்வுத்துறையும் சரி வெளிப்படையாக ஒரு டிரான்ஸ்பரண்டாக இந்த மாதிரி ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்தது நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோங்கிறத அஃபீஷியலாகவே ப்ரெஸ்ஸுக்கு வந்து சொல்லுவாங்க. லாஸ்ட் 25 இயர்ஸாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் மட்டும்தான் சின்ன தகவல் கூட மீடியாவுக்கு இந்த மாவட்டத்தில் இவ்வளோ மால் ப்ராக்டிஸ் நடந்தது நான் நடவடிக்கை எடுத்திருக்கோங்கிறத ஒரு நாள் கூட சொல்லலை. ரெண்டாவது சொல்லும்போது அது எதுக்கான ஒரு இண்டிகேஷன்னா எங்கே நிறைய மால் ப்ராக்டிஸ் நடக்குது எங்கே பிட்டு நடக்குதுன்னா ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறத ஒரு இண்டிகேஷனாக இருக்கும். ஆனால் அதை சொல்கிறதுல என்ன தயக்கம் தெரியல. இந்த வருஷம் வந்து அதை பற்றின தகவல் ஒரு தகவல் கூட இல்லை. நான் உங்களுக்கு தர சொல்கிறேன். நான் தகவல் தர சொல்லி ஒன்றே ஒன்று தான். இப்போ நீங்கள் வந்து மால் ப்ராக்டிஸோ ஒரு லீக்கேஜோ அப்படின்னு அப்படி ஒரு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக அந்த எக்ஸாம் நடந்த எனக்கு ஈவினிங்காக மிகப்பெரிய நியூஸ் அதை பரவி இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிலாம் மூடிலாம் வச்சுக்கிட்டு யாரும் அப்படி சீக்கிரட்டாக இல்லை. கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கண்டிப்பாக அதுக்கான தகவலும் கண்டிப்பாக நான் தர சொல்கிறேன் நான்.